விஷயத்தை செய்து சாதனையாளர்கள் அங்கே வருவாங்கள ஒழிய ஊழ தியாகத்தோட சாதாரணாக்க வரமாட்டாங்க. அவ்வாறெல்லாம் தியாகத்தை செய்து செய்து வந்த எங்களுக்கு எங்களால் முடியும். பூனைக்கு மணி கட்டுறது வந்து அரசியல்வாதியோ அல்லது ஆட்சியாளர்களோ இல்லை, சிவில் சொசைட்டியில் இருக்கிற எங்களால் கட்டாயமா முடியும். அதுக்கான திட்டத்தை கிராமத்தில் இருந்தே நாங்கள் ஆரம்பித்தா, கலந்துரையாடல்களை ஆரம்பித்தா நிச்சயமாக 35 வருடங்களுக்கு பிறகு இவ்வளவு பெரிய மாற்றத்தோடு இந்த போட்டில் எழுதியிருக்கிற இந்த வசனங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. அதை நாங்கள் இன்னும் 5 வருஷத்துலேயே அடையலாம் என்பது என்னுடைய கணிப்பு. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்கிட்ட இந்த அதாவது நான் நேற்று இல்லை, இந்த புதன்கிழமை போன புதன்கிழமை புத்தகத்தில் எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி புதுசாக ஒரு ஆள் வந்திருக்கிறாருன்னு அவர்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், 35 வருட காலமா கறந்த ஆலங்குடா கல்புட்டி பகுதியில் புத்தகத்தில் அவங்களுக்கு ஒரு கச்சான் விற்கிறதுக்கு கூட ஏழாவது ஏன்னு கேட்டால் ரெஜிஸ்டர் இல்லை, பிஆர் இல்லை, அதாவது பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க இயலாது. அவங்களுக்கு சொந்த காணியும் இல்லை, ரெண்ட்டும் இல்லை, அதனால பதிவு செய்ய இயலாது. இன்னும் 35 வருஷமா இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க சார். நீங்கள் இப்போ தான் வந்திருக்கிறீங்க, இதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆர்டர் ஒன்று எடுத்து அவங்களுக்கான அந்த பெண்கள் ரொம்ப வறுமையும் பிரச்சனையில் இருக்கிறாங்க, தொழில் செய்யறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு அவர் உடனே சொன்னார். இல்லை, நீங்கள் அகதியாக இங்கே வந்தால் யுத்தம் முடிஞ்சோடனே நீங்கள் உங்களோட மாவட்டத்துக்கு திரும்பி போயிடணும். அப்படி அந்த மாவட்டத்தில் சொந்த காணி அவங்களுக்கு அரச காணி வழங்கி வழங்குறதுக்கான எந்த நடைமுறையும் எங்கள்கிட்ட இல்லை. அல்லது நீங்கள் சொந்தமாக காணி வாங்கி இருங்க, அப்போது உங்களுக்கு பிஆர் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் என்று சொல்லிட்டு சொன்னார். ரெண்டு அந்த பகுதி மக்களுக்கு சொந்தமான வளங்கள், அந்த வளங்களை உங்களுக்கு தாரையில் எங்களுக்கு பிரச்சனை இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து ஒரு ஆயுத குழு இல்லை, சரியா? நாங்கள் ஒரு ஆயுத குழு, நாங்கள் சண்டையிட்டு வந்தாக்கள் இல்லை, பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார்கள் நாங்கள். அப்போ எங்களுடைய உரிமை சார்ந்து, எங்களுடைய பிரச்சனை சார்ந்து சிந்திக்க வேண்டியது சிவில் சமூகத்துக்கு அங்கால, தமிழ் மக்களுக்கு அங்கால சிந்திக்க வேண்டியது அரசு. அந்த அரசு ஒவ்வொரு காலகட்டத்துக்கு வர அந்த அரசாங்கம் வந்து அவங்களுடைய பணிகளை கச்சிதமாக செய்துட்டு அதில் இருக்கிற நான் அப்படி சொல்றது முஸ்லீம் பொலிட்டீசியனும் அதுக்கேற்ற வகையில் அவங்களுடைய வாக்குகளை தக்க வச்சுக்கொண்டு ஏதோ ஒன்று எங்களுக்கு செய்துட்டு போறாங்களோ ஒழிய காத்திரமான ஒரு வேலையை எங்களுக்கு செய்யலை, உரிமை ரீதியாக தரையில. எங்களுக்கு தொழிலர் கட்டி தரது, எங்களுக்கு வீடு கட்டி தரது, பாதுகாப்பு பாதையை அமைச்சு கொடுக்கறத பற்றி நான் யோசிக்கல. இன்று வரைக்கும் யுஎன்ல இருந்து, இந்த இலங்கை பார்லிமெண்டத்திலிருந்து யுஎன் வரைக்கும் எங்கேயாவது இந்த முஸ்லீம்கள் சம்பந்தமாக இவங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக ஆழமான ஒரு குறிப்பு வந்திருக்கா? டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் வந்தது, அது பொதுவான இன்டர்நேஷனல் பொறிமுறை, அது முடிஞ்சது. இன்னும் என்ன பொறிமுறை அரசாங்கம் கொண்டு வர போகுதுன்னு தெரியல. இழப்பீட்டுக்கான அலுவலகத்தில் முஸ்லீம்கள் சார்ந்த அப்படியெல்லாம் காணிகளை இழந்துட்டாங்க, இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கு, இது தீர்வு வேணும்னு கலந்துரையாட ஒரு வருடத்துக்கு முதல் நினைக்கிற போன நேரத்தில் அங்கே இருந்தாங்க கமிஷனரா ஒரு சிங்கள லேடி. அவங்க சொன்னாங்க என்னன்னா, எல்லாத்தையும் கழிச்சு போட்டு இல்லை உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் செய்ய இயலாது, பொதுவான விதிமுறையில செய்யலாம். என்னன்னா 35 வருடத்துக்கு முதல்ல 20,000 ரூபாய் ரெப்பரேஷன் கமிஷன்ல ரெப்பரேஷன் ஆபீஸால 20,000 ரூபாய் நஷ்டஈடுன்னு ஒரு பொருளுக்கு தீர்மானிச்சா அந்த 20,000 ரூபாயை தான் இப்போ கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு பிறகு பாரத்துக்கு அவங்க ரெடி ஆகுறாங்க. அப்ப இப்பயும் அந்த பெருமதி இப்பத்தி அதை யோசிக்கவே இல்லை. அப்ப ரெப்பரேஷன் கமிஷன் ரெப்பரேஷன் ஆபீஸும் இந்த மாதிரியா இருக்கு. நான் நினைக்கிறேன் காணாமலாக்கப்பட்டாக்கள்ல முஸ்லீம்கள் சார்ந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா 100க்கு மேலான முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் எல்லாரும் பிரிஞ்சு வாழ்றோம், குறிப்பிட்ட சேர்ந்து வாழ்றோம். என்ன பொறுத்தவரை சிவில் சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்துதான் வாழ்றோம். முஸ்லீம் சமூகமோ அல்லது தமிழ் சமூகமோ அரசியல் ரீதியாக எங்களை எல்லாரையும் பிரிச்சு ஆடுற நிறைய விஷயங்களை சாதாரணமா செய்துட்டு வராங்க. அதுல நாங்க எல்லாரும் உள்வாங்கப்பட்டுட்டோம்ங்கிற ஒரு கவலை தான் என்னோட அனுபவத்துக்குள்ள எனக்கு தெரிய வருது. எது எப்படி இருந்தாலும் அந்த உறவுகளை கட்டி எழுப்புறது உண்மையா நாங்க எங்களுக்கு என்ன நடந்திருந்ததை நாங்க வெளியே சொல்ல வேண்டியிருக்கு. எங்களோட பல மடங்கு தமிழ் மக்களுக்கு அநீதி நடந்தது. பெண்களை பொறுத்தவரை பாலியல் ரீதியாவோ உரிமை ரீதியாவோ நிறைய அழிவுகள் அவங்க சம்பாதிச்சாங்க.
அது ஒரு வகையான வலியும் வேதனையும். ஆனாலும் நாங்களும் அந்த வதனை எங்களை போலையா நீங்க சிலர் என்னட்ட கேட்கும்போது அது எனக்கு வலிக்குது. நாங்க ஒரு அப்பாவியா எந்த பிரச்சனையும் இல்லாம காட்டி கொடுத்த ஆக்கள்னு சொல்லுவாங்க. காட்டி கொடுத்தது 10 பேர் இருக்கலாம் முஸ்லிம்கள்ல. தமிழ் மக்கள்லையும் காட்டி கொடுக்காம இருக்க இல்லை, அவங்களையும் 10 பேர் காட்டி கொடுத்தாங்க. அதுக்காண்டி ஒட்டுமொத்த சமூகத்தையும் இந்த மாதிரி செய்தாங்கல்ல என்ற ஒரு வழி இருக்குது. எல்டிடியினர் மைக்கில் அறிவிச்சுட்டு போனாங்க, நீங்க 2 மணிக்கு நேரத்துல வெளியேறணும்னு சொன்னோம்ல. நாங்க யோசிச்சது என்னன்னா, இது யாரும் பகுதிக்கு ஏதோ சொல்லிட்டு போறாங்க. அப்போ ரேடியோவை ஓஃப் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு காப்பினோட இல்லை, நீங்க இந்த பொருட்கள் ஒரு ஃபோன் ஒன்று தந்தாங்க. ஷொப்பிங் பேக்கோட வந்து ஷொப்பிங் பேக்கோட வந்து காய்ப்பாங்க. நாங்கள் ஷொப்பிங் பேக்கோட வரையில சூட்கேஸ் பட்டின்னு அந்த நல்ல வாப்பாமெல்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு சூட்கேஸ். இன்னொன்று வந்து 2 போற பேக், அதுல எல்லாம் கொஞ்சம் சாமான கட்டிக்கிட்டு தான் வந்த மொழியும் ஷொப்பிங் பேக்கோட நாங்கள் வரையில. அப்போ அந்த லிஸ்ட்டை போட்டது எல்டிடினர் எங்களுக்கு ஒரு ஃபோன் தந்தாங்க. அந்த ஃபோனில் இந்த சாமான் நீங்க பைஸ்கிள் வந்து கொண்டு போகலாம், சாப்பாடு இது கொண்டு போகலாம், இப்படின்னு இந்த சின்ன பிள்ளைகளுக்கான பொருட்கள் இது கொண்டு போகலான்னு பட்டியல்படுத்தி இதுக்கு மேற்பட்ட எந்த சாமானும் கொண்டு போறதுக்கு அனுமதி இல்லை. அப்படி இருந்த கூட என்னுடைய தந்தையும் என்னுடைய மூத்த சகோதரனும் இந்தியாவில் இருந்தாங்க. நாங்கள் வரும்போது நாங்கள் 7 பெண் பிள்ளைகள் இருந்தோம். அப்போ அம்மம்மா ஒரு தம்பி எல்லாரும் வரும்போது எங்களுக்கு நாங்கள் எங்க போறோம் என்ன செய்ய போறோம்னு தெரியல. அப்போ ஒரு தொழில் செய்யணுமே எங்களுடைய அக்காவுக்கு இருந்தது ஒரு தையல் மிஷின். அப்போ கொண்டு போகக்கூடாது, எல்டிடியில கையில அந்த பொருளை கொடுத்துட்டு தான் வரணும். தைரியமா நாங்கள் அதை கொண்டு வந்தோம் கடலோரத்துல வச்சு. நினைக்கிறேன் அந்த அவரோட பேர் எனக்கு ஞாபகம் உதயன் என்று சொல்லிப்போம். அவர் எங்க உள்ளவர் என்னன்னு தெரியாது, இயக்கத்தில் இருந்து ஒருத்தர். அண்ணா இப்படி நாங்கள் 7 பேரும் பெண் பிள்ளைகள் ஆயிட்டோம், அப்பாவும் அண்ணனும் இந்தியாவில் இருக்கிறாங்க, இந்த கொண்டு போனாதான் நாங்கள் அதை தச்சாவது பிழைச்சு கொள்ளலாம்னு கேட்ட உடனே சரி தங்கச்சி அதை காட்டிக்கொள்ளாமல் மற்ற கிழக்குல இருந்து வந்தாக்கள் தான் ரொம்ப பிரச்சனைப்படுத்துறாங்க, நீங்க அதை காட்டிக்கொள்ளாமல் உடுப்போட மடிச்சு கொண்டு போங்கன்னு சொல்லி போட்டு அந்த மாதிரியான ஒரு இதையும் செய்தாங்க. நம்ம வரும்போது நிறைய நினைக்கிறேன் இந்த வீட்டுல ஒரு பயத்து வீடுவாரின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு தமிழ் மக்களும் அப்பாவோட உறவா இருந்த ஆக்களும் வந்தாங்க, வந்து அழுதாங்க, கவலைப்பட்டாங்க. அவங்க என்னோட பொருட்களை வாங்கி வீடுல வைக்கிறதுக்கு பயந்தாங்க. ஏன்னா அவங்களும் வந்து நிராயுத பண்ணிட்டாங்க, அவங்கள்ட்டையும் ஆயுதம் இருந்துட்டாங்க. இப்ப குறிப்பிட்ட குழுவோட கையில தான் அந்த ஆயுதம் இருந்தது. அப்ப அந்த ஆயுத முனையில எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது. அப்ப நாங்கெல்லாம் வரும்போது மூத்த அண்ணனா இருந்த எங்களுடைய அந்த ஆர்வமோட அண்ணன் அவரை விட்டுட்டு வந்தோம். ஏன்னு கேட்டா அவருடைய பேரு ஆரம்பமே என்னுடைய பேரு, எங்க அப்பாவுடைய பேரு மொய்தீனு. அப்ப அதனால அவர் எங்களுக்கு கொண்டு போக இயலாது என்று சொல்லி போட்டு அவரை விட்டுட்டு வந்தோம். ஒரு பிள்ளைய விட்டுட்டு வந்தோம். அவர் அதோட அங்க இருக்கையில வந்து இந்தியாவுக்கு போயிட்டார். நான் என்னன்னா அந்த உறவுகள் திரும்ப 10 வருடத்துக்கு பிறகு எங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்தாங்க மன்னார்ல. அப்ப நான் திருமணம் முடிச்சிருந்தேன். அப்ப எங்க கணவர்கிட்ட சொல்றேன், எங்களுடைய ஜெயபலா மாமா வாராங்க, 10 இல்ல 15 வருஷத்துக்கு பிறகு நான் அவரை மூத்த பார்க்குறேன், நான் வந்துட்டு இருக்கிறாங்க ரோட்ல ஜெயபலா மாமா தான் சொன்னோன்னே என்னுடைய மகளுக்கு 5 வயது. அவன் சொன்னா, ஏமா அந்த தமிழ் ஆட்களை போயிட்டு நீங்க மாமான்னு சொல்றீங்கன்னு சொன்னான். அப்ப அவருக்கு அந்த அந்த எங்களுடைய அந்த சகவாழ்வு அல்லது அந்த உறவு சம்பந்தமான எந்த புத்தகத்துக்கு வந்து முஸ்லீம் பாடசாலையில படிச்சு முகாம்கள முஸ்லீம்களோட வாழ்ந்து அந்த மற்ற சமூகத்தோட ஒரு உறவு எந்த பிள்ளைக்கு இல்லாததால அவன் அந்த மாதிரி என்கிட்ட கேட்டான். அதுக்கு பிறகு இப்பதான் அந்த உறவை வளர்த்த பிறகு அவங்களோட பிள்ளைகள்லாம் அண்ணன் தங்கச்சி மாமான்ற ஒரு உறவை மீண்டும் நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். அப்போ இது வந்து தனி நகரா குடும்பங்கள் சார்ந்து பாடசாலை சார்ந்து நேற்று ஒரு நினைக்கிறேன் ஞாபகம் சேர்ந்து அவங்க பேசும்போது சொன்னாங்க, இது ஒரு குசிலியில இருந்து ஆரம்பிக்க வேண்டியது சகவாழ்வு தொடர்பான. நிச்சயமா நானும் அதை யோசிக்கிறேன். இது வந்து எங்களுடைய வீடுகள்ல ஆரம்பிக்கிறது. நாங்கள் தான் இனவாதத்தையும் பிரதேசவாதத்தையும் கலைக்கிற பெரியாக்கள். எங்களுடைய பிள்ளைகளுக்கு யூத்துக்கு அதை கொண்டு சென்றாக்களும் நாங்க தான். என்கிட்ட நாங்க வீட்டுல இருந்து கலைக்கிற அந்த கதையை தான் பிள்ளைகள் வெளியில எடுத்து சொல்லுது. இந்த பிள்ளை பாடசாலைக்கு போயிட்டு வரும்போது வந்து சொல்லுவா, அம்மா அகதி மாதிரி குஞ்சிட்டு இருக்கிற பேக்க வச்சுட்டு பஸ்ஸுக்குன்னு சொல்லி போட்டு ஒரு பிள்ளை என்ன போயிடுச்சு. எனக்கு அது கவலையா இருக்கு. நான் கேட்டேன், நீ அகதியா? இல்லையே. அவர் சொன்னா, இந்த அகதி முகாம்தான டே சர்டிபிகேட்ல எழுதி வச்சுக்கிறீங்க, அதை பார்த்ததால அகதிங்கிற அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னான். அப்ப என்னட்டா அந்த 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 பிள்ளைகளுக்கு இங்க அதாவது இடம்பெயர்ந்த பிறந்த பிள்ளைகளும் கூட
அந்த அந்த விஷயம் எப்படி தெரியுதுன்னு சொன்னா நாங்க வீடுகளில் கதைக்கணும். அப்போ வீட்டுல இருந்து நம்ம அந்த சமாதானத்தை நல்லிணக்கத்தை எங்க ஆரம்பிக்கணும்னா பாராளுமன்றத்திலேயே உலக நாடுகளையும் யாப்பிலேன்றதுக்கு அங்கால நாங்கள் வீடுகளில் இருந்து ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்கு. எங்களுடைய மொத்த மனமுறியும் கலைக்கணும் தானே. எனக்கு தெரியும் என்னோட இனிமை இல்லைன்னு நல்ல ஒரு உறவான இயக்கத்தில் இருந்த ஒரு சகோதரி என்னுடைய நண்பி. அவங்க இயக்கத்தில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஏதோ ஒரு இதில் அரச கட்டமைப்புல வேலை செய்தாங்க. அப்படியெல்லாம் இருந்தவங்க ஒரு குழுவில் இருந்தாங்க. இந்த நிகழ்வை நடத்த போறேன்னு வேற ஒரு இடத்துல மாவட்டத்துல சொன்ன உடனே அந்த இடத்துல இருந்து அவங்க லெஃப்ட் ஆயிட்டாங்க. அந்த குரூப்ல இருந்து அது சரியான வலிக்குது. ஆனா அவங்க நான் நினைக்கிறேன் 10 வருஷத்துக்கு மேல எங்களோட இருந்தாங்க. ஆனா எங்களோட அவங்க உண்மையா இல்லைன்றதை இப்பதான் நாங்க யோசிக்கிறோம். என்கிட்ட அந்த உண்மையா தமிழ் மக்களுக்கு முஸ்லீம் மக்களால என்ன நடந்தது, முஸ்லீம் மக்களுக்கு தமிழ் மக்களால நடந்தது, அல்லது அரசியல்வாதியா வச்சு எங்களையும் ஒப்பிடலாம். ஒரு தனிப்பட்ட அரசியல்வாதி செய்யற வேலையை ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் அவங்களோட சேர்த்து பார்க்கிற ஒரு பார்வை, அதுவும் நான் பிள்ளையானதுன்னு சொல்றேன். ஒரு அரசியல்வாதியை வச்சு ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் அதை சார்ந்து பார்க்க கூடாதுன்றதையும் நான் இதுல தெளிவா சொல்லி சொல்றேன். அப்ப அந்த வேலையில மனம் திறந்து கதைக்க வேண்டியது எங்களுடைய பிரச்சனையில இல்ல. இது இப்படித்தான் நடந்திருக்கு, இப்படித்தான் செய்யணும். நாங்க முஸ்லீம்களே நீங்க செய்ததுல சில பிழை இருக்கு, அல்லது மீன் குடியேற்றத்தில் இப்படியெல்லாம் நடந்தது பிழை இருக்கு என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு அதை நாங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்க தயாராக வேண்டிய. அதாவது மன்னிப்பு கோரல்ன்றது எல்லார்டையும் 5 நிமிஷத்துல சொல்லிட்டு ஒரு வார்த்தை இல்லை. இனியும் அந்த தவறை நாங்க செய்யாம இருக்கணும் இருந்தா நாங்க தொடர்ந்து செயற்பட வேண்டிய ஒரு, அதாவது இந்த எமோஷன் எல்லாம் கதைச்சி போட்டு போறதை விட உணர்வு ரீதியா நான் பார்க்கணும். நான் பாரம்பரியமா வீட்டுல இருந்து வாழ்ந்தேன்னு எந்த விதமான யுத்த நடவடிக்கையில் ஈடுபடையில ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு அகதி வாழ்க்கையா என்னதான் வாழ்க்கை புத்தகத்துல பெரிய வீடு இருந்தாலும் ஜொப்பி இருந்தாலும் வாழ்ந்தாலும் ஏதாவது ஒரு முரண்பாடு 2 பேருக்கு இடையில வரும்போது ஒன்னும் சிங்களாக்களுக்கு முஸ்லீமாக்களுக்குமா, தமிழாக்களுக்கு முஸ்லீமாக்களுக்குமா, முஸ்லீமாக்களுக்கு இடையிலையா, யாரு அகதியா ஊரா, முஸ்லீமா தமிழா சிங்களமா, எல்லா இடத்துலயும் நாங்க நெருக்கப்பட்டு போயிருக்க வேண்டிய யாருக்கு பயப்படுறேன்னு தெரிய மாட்டேங்குது. அப்போ அவ்வாறான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாங்க வாழ வேண்டி இருக்கு. நான் வேறொரு மாவட்டத்துல இருக்கிற வகையில வளங்கள் சார்ந்து நம்ம இங்க கலைக்கிற இன்னொரு பகுதி பிரச்சனை. நான் இருக்கிற பகுதியில இருந்தா 75,000 50,000 மக்களை பொறுப்பேற்றது புத்தளம் மாவட்டம். இந்த அரசாங்கம் என்ன செய்யுது? யூஎன்பி அரசாங்கம் இருக்கும்போது வெளியில சுத்திட்டு இருந்தாங்க. கீழே பாதன்மார் எங்களுக்கு கொண்டு மனுஷன் தண்ணீர்ல இருந்து போயிட்டு வாங்க மாண்டு அனுப்பி விட்டாங்க. அப்ப இந்த அரசாங்கம் என்ன செஞ்சது? இன்று வரைக்கும் என்ன கொள்கை வகுத்தது, என்ன திட்டமிடல் செஞ்சது? நாங்களும் சொல்றோம் எங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, எங்களுக்கு ஒரு கமிஷன் வேணும், எங்களுடைய பிரச்சனைகள் ஆவணப்படுத்தணும், எங்களுக்கு வீடு வேணும், டொய்லெட் வேணும்ன்றத விட சொல்லி நீங்க மற்றவங்களுக்கு அது வழியா இருக்கும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வேணும், டொய்லெட் வேணும், ரோட்டு வேணும்ன்றதுக்காக நான் உணர்றது இது ஒரு ஆவணப்படுத்தல் ஒன்று வேணும். வரலாற்றுல இந்த நிகழ்வு இந்த கமிஷன் மூலமா ஸ்பெஷல் ஆராயப்பட்டு முஸ்லிம்களோட இழப்புகள் அல்லது பிரச்சனைகள், அவங்களோட தேவைகள், அவங்களுடைய அபிலாசைகள் எல்லாமே பட்டியல்படுத்தப்பட வேணும். அது ஒரு ஆவணம் பார்லிமெண்ட்ல இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய அவாவா இருக்கு. அதுக்கான போராட்டமாக தான் தொடர்ந்து நாங்களும் எல்லா மட்டத்திலையும் கழிச்சிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அதுக்கு ஒரு புத்துயிர் வந்த மாதிரி இருக்கு. 35வது வருடத்துல ஃபேஸ்புக்கை திறந்தாலும் ஆர்டிகல் வேற எல்லா இடத்துலையும் பார்த்தாலுமே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு வகையில இந்த 35வது நாள் நிகழ்வு நடைபெற்று இருக்கு. ஸ்ரீலங்கால அதாவது எங்கேயும் இல்லாத ஒரு செயல் திட்டத்தை நாங்க புத்தகத்துல செய்த என்னன்னா ஒரு நினைவு சின்னம் வந்து அமைச்சிருக்கிறோம். அது ஜாயிரா